everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீப் அண்ட் பெஸ்ட். நான் உங்கள் லக்ஷ்மிகாந்தன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்சோட பேக்கேஜ் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாதுங்க. இதில் நான் சூஸ் பண்ண கலர் வந்து பிளாக். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்ச், ஒரு யூஎஸ்பி கேபிள் நம்மளுக்கு தராங்க. வாட்சோட குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பேண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் பட்டன் நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஒரு அனலாக் வாட்சோட வால்பேப்பர் உங்களுக்கு வரும். குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு வந்து. அப்புறம் அதில் ஒரு சின்ன கேமராவும் இருக்குது. இப்போ நம்ம யூஎஸ்பி கேபிள் பார்க்கலாம். யூஎஸ்பி கேபிள் அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வாட்சை பற்றி தாங்க. இந்த வாட்சோட ஹோம் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் இது லாக் ஆகிடும். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணி அதை ஸ்லைட் பண்ணலாம், அன்லாக் ஆகிடும். இந்த வாட்சோட டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 5 செகண்ட்ஸில் அதுவே லாக் ஆகிற மாதிரி நான் செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். லாக் ஆகும்போது உங்களுக்கு அந்த அனலாக் ஃபேஸோடு தான் லாக் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதில் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் சும்மா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனாலே வெளில வந்துடும். அது வந்து சும்மா ஷோக்காக தான் வச்சுருக்காங்க. ப்ரௌசர்லாம் நல்லாவே வேலை செய்யுதுங்க. இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருக்காங்க, மெசேஜர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட்ஸ், அப்புறம் கால் லாக்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லாட்டில் கேமரா குவாலிட்டி வந்து அவ்வளோக்கா ஒர்த் இல்லைங்க. இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அதனால் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிளாரிட்டி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க இந்த குவாலிட்டி. இப்போ நீங்கள் பவர் பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே ஹோம்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் ரெக்கார்டர். வெயிட் பண்ணுங்கள். சவுண்ட் ரெக்கார்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த வாட்சில் தனியாக ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட்டர் பார்த்தோம்னா ரொம்ப செமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்மூத்து சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் அந்த மாதிரி தான் வைக்க முடியும். அலாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கிளாரிட்டி வந்து அவ்வளோக்கா சூப்பர்னு சொல்ல முடியாதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கார்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ஃபைல் வேலை செய்யும். இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் வீடியோ பார்க்க முடியாது, ஆப்ஸும் ஏற்ற முடியாது. ஒன்லி இமேஜஸ் அண்ட் மியூசிக்ஸ் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிமைண்டர். இந்த ரிமைண்டரில் பார்த்தீங்கன்னா 30 minutes 60 minutes அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 minutes தான் உங்கள் 30 minutesக்கு அப்புறம் ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீடோமீட்டர். இந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை அப்படி செய்யவே இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அதாவது குறிப்பிட்ட ஸ்டெப்ஸை எடுத்துக்குது. அதனால் நீங்கள் இதை நம்ப வேணாம். இங்கே பாருங்கள், 10 செகண்ட்ஸ்க்கு 15 ஸ்டெப்ஸாக எடுத்துக்குது. அதனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்லீப்
ஸ்லீப் மோட் வந்து இப்போ எவ்வளோ டைம் நீங்கள் தூங்குவீங்க அது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு காட்டும், குட் ஆர் பேட் அந்த மாதிரி. ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், ஸ்டேட்டஸ் பாருங்கள் குட்டுன்னு காட்டுது. இது டைம் வச்சு நம்ம ஸ்லீப் ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஃபேஸ்புக். இது வந்து சிம் கார்டு இருந்தால் மட்டுமே தான் ஒர்க் பண்ணும். நான் சிம் கார்டு இதில் போடல. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல்ஸை பார்த்திங்கன்னா சைலண்ட், மீட்டிங் மோட், இன்டோர், அவுட்டோர் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இது கொடுத்துருக்காங்க செலெக்ஷன்ஸ். நீங்கள் அதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மீட்டிங்கில் இருந்தால் மீட்டிங் மோட் போட்டுக்கலாம், இல்லாட்டி நார்மல் அந்த மாதிரி ஆக்டிவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது QR கோட். இந்த QR கோட் பார்த்திங்கன்னா இந்த QR கோடை நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஆப் வந்துடும். அதை நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதுக்காண்டி ஆப்பை சர்ச் பண்ண தேவையில்லை. இந்த வாட்சில் அருமையாக இந்த QR கோடை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்டாக்ட்ஸ். இந்த கான்டாக்டில் போனோன்னா எனக்கு எம்டின்னு காட்டுது, ஏன்னா நான் சிம் போடலைங்க. அப்புறம் இந்த பிடி கான்டாக்ட்ஸ்னால் நம்ம எந்த ஃபோனில் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் விசிபிள் ஆகும். மெசேஜர் அந்த மாதிரி தாங்க. நீங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணியிருக்க ஃபோனில் ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா இங்கே விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் இருக்க ஆடியோஸையும் ப்ளே பண்ணலாம், அல்ல நீங்கள் மெமரி கார்டில் இருக்க ஆடியோஸையும் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண SD கார்டில் என்னெல்லாம் இமேஜஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். மற்றபடி எந்த இமேஜஸும் இங்கே இருக்காது. நீங்கள் அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் விசிபிள் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே ப்ளூடூத் தனியாக ஆப்ஷனே கொடுத்துட்டாங்க. நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் கஷ்டப்பட தேவையில்லை, இதிலே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேலண்டர். இந்த கேலண்டரில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது சில டைம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மாதிரியே அனைத்து வசதிகளும் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் கால் செட்டிங்ஸ், ஃபோன் செட்டிங்ஸ், டிஸ்பிளே, செக்யூரிட்டின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபோன் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆன் ஆஃப் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் மெத்தட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகப்படுத்துறது, கம்மிப்படுத்துறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீபேட் அந்த ஆன் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பின்கோடு போட்டால் தான் இந்த செக்யூரிட்டி வேலை செய்யுங்க. அந்த பின்கோடை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ப்ரொஃபைல் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கனெக்டிவிட்டிஸ் இது வந்து நம்ம டேட்டா, இது சிம் கார்டு போட்டால் தாங்க வேலை செய்யும். டேட்டா, நெட்வொர்க் அந்த செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த வாட்சில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் ஃபேக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அது ஃபுல்லாக மெட்டலால் செய்யப்பட்டது. இதில் ஒரு குட் அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட பவர் இருக்குன்னு. இப்போ நான் 77% பவர் இருக்குது இந்த வாட்சில். இந்த வாட்சோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours. அதோட பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாள் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கவரோட ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கவர் நம்ம சார்ஜிங் போட்ட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வாட்சோட 3 phases. இந்த வாட்சோட 3 phases லாக்கிங் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 3 phases இருக்குது.
அதில் எனக்கு பிடிச்சது இந்த ஃபேஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபேஸ். இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறும், இல்லாட்டி ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ரொம்பவே மோசங்க, லோ குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் கொடுக்க முடியும். வெயிட் பண்ணுங்க, திறக்க முடியல. ரொம்ப ஹார்டாக வச்சுருக்காங்க. ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 380 mAh கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி கீழே 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டுக்கு அப்புறம் சிம் கார்டுக்கு. இந்த 2 ஸ்லாட் அது வந்து சிம் கார்டு ஸ்லாட், இது வந்து மெமரி கார்டு ஸ்லாட். அதாங்க நம்ம ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் ஸ்மால் ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் மைக்ரோஃபோன், நம்ம கால் வந்தால் பேசிக்கிறதுக்கு. நைஸ் குவாலிட்டிங்க. இது போலவே நிறையா வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.